எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோட நேர்காணலுக்காக வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் சதீஷ். தொடர்ந்து அதிமுகவில் நடைபெற்று வரக்கூடிய சலசலப்பான நிகழ்வுகளை தொடர்ந்து பேசிட்டு வரோம். அதிலும் குறிப்பா செங்கோட்டையன் அவர்களுடைய நகர்வுகளை தெளிவா பார்த்துட்டு இருக்கோம். செங்கோட்டையன் டெல்லி சென்று வருகைக்கு பிறகு அவருடைய பேச்சில இருக்கக்கூடிய சில வியூகங்களை நம்மளால பார்க்க முடிகிறது. முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க இதை? எப்படி பாக்குறேன்னா, செங்கோட்டையன் பின்னால் யார் இருக்காருங்கிறது இனி ஊருக்கே தெரிஞ்சிருக்கும். அவர் அமித்ஷா நான் பார்த்துட்டேன் அப்படின்னு எப்ப சொல்றாரோ அப்போ உலகத்தையே தெரிஞ்சிருக்கு இவங்க பின்னாடி பாஜக தான் இருக்காங்கன்னு. நான் ஒண்ணு கேக்குறேன், இதே திமுகவுல ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவர் மீது ஸ்டாலின் ஆக்ஷன் எடுக்கும்போது அந்த தலைவரை ராகுல் காந்தி சந்திப்பாரா? நிச்சயம் மாட்டார். இதே செங்கோட்டையன் மீது ஆக்ஷன் எடுத்த பிறகும் அமித்ஷா சந்திக்கிறாருன்னா ஒண்ணு அவங்கதான் இவங்க பின்னாடி கொஞ்சம் அப்போசிட் பண்றாங்கன்றது ஒண்ணு இருக்கு. அது ஒண்ணு. இன்னொன்னு அவங்க ஒன்றும் பெரிய எடப்பாடி பெரிய ஆளுமைன்னு நினைக்கல. ஸ்டாலின் ரிசல்ட் கொடுக்குறாரு. நீங்க ரிசல்ட் கிடைக்காத போது ஒரு பெரிய மரியாதை இருக்காது. இருக்கிறதுல நீங்க பெட்டர்ன்ற மாதிரி கூட்டணி வச்சிருக்காங்களே தவிர உங்களுக்கு ஒண்ணு ஒரு பெரிய ஆளுமைன்ற ஒரு பெரிய ஒரு ப்ரொஜெக்ஷன் அவங்க பிஜேபி கொடுக்கல. இப்ப இந்த சந்திப்பு அதுதான் காட்டியிருக்கு. சந்திப்பு முடிஞ்சு செங்கோட்டையன் பேசி இதை இன்னும் செங்கோட்டையன் அவர் ஒரு ஃபேவர் பாயிண்ட் பண்ணிட்டாரு. இனி அதிமுகவில் எடப்பாடி தலைமையின் கீழ் நமக்கு எதிர்காலம் இல்லை, மோதி பார்த்துடலாம், ஜெயிச்சா இருப்போம், தோத்தா அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காரு. இன்னும் அதுல இன்னும் கொஞ்சம் அக்ரெசிவா தான் கொஞ்சம் போறாரு. அங்கங்க சில நான் இந்த கோரிக்கைகள்லாம் இந்த கோரிக்கைகள் போட்டது சந்திச்சேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் அதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூசஸ் தான். மெயின் விஷயம் அமித்ஷா சந்திச்சு இந்த அரசியலை பத்தி பேசியிருக்காரு. அதுக்கு அமித்ஷா அவங்க எப்படி அவங்க பிஜேபி ஹேண்டில் பண்றாங்கன்னு தெரியல. இதுல என்ன தமிழ்நாட்டு பாஜக தலைவர்களுக்கே பல பேருக்கு இந்த சந்திப்பை பத்தி பெருசா ஒரு ஐடியாவே இல்லை. அது அவங்க எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. எப்படி எடப்பாடி யாருக்கும் தெரியாம திடீர்னு போய் அமித்ஷா இந்த கூட்டணியை கன்ஃபார்ம் பண்ணாரோ இவரு அதே மாதிரி திடீர்னு போயிட்டு இந்த சந்திப்பை நடத்திட்டு வந்திருக்காரு. குறிப்பா இப்படி செங்கோட்டையன் அவர்களை ஒருவேளை பாஜக தான் வழி நடத்துகிறது என்றால் அது தேசிய ஜனநாயக கூட்டணி முழுமையாக ஒரு இடத்தில் வலுவிழந்து போகிறது என்பதை நோக்கி தானே செல்கிறது. அதை எப்படி டெல்லி தலைமை ஏற்றுக்கிறாங்க? அதான் நான் சொல்லிட்டேன், இந்த அணி வெற்றி பெறும்னு டெல்லிக்கு நம்பிக்கை இல்லை. இவ்வளோ நடந்த அப்புறமும் அவங்க இந்த அணி இவங்க பெருசு ஆட்சிக்கு வருவாங்க நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு அரசியல் புரிதலே இல்லை. இந்தியா முழுக்க ஜெயிச்சவங்களுக்கு தெரியாதா எது தேரும் எது தேராதுன்னு? அவங்களுக்கு ஃபர்ஸ்டே தெரியும். 2021 தேர்தல் சமயத்துல அமித்ஷா எடப்பாடியிடம் எல்லாரும் ஒன்னா சேருங்கன்ற கோரிக்கையை வைத்தாருன்றது கொஞ்சம் அரசியல் வட்டாரத்துல இருக்கவங்க நல்லா தெரியும். ஒண்ணு சேருங்கன்னு சொல்லி அமித்ஷா கேட்டுக்கிட்டாருன்னு. இப்ப 21 அவங்க அதிகாரத்துல இருந்தாங்க, செய்ய ஊக்கு விட்டாங்க. இப்ப தோத்து போய் நிற்கும் போது இப்ப நீங்க எப்படி சேர்ந்திருக்குன்ற அந்த ஒரு ரிக்வஸ்ட் தான் பிஜேபி வைக்கிறாங்க. பிஜேபியும் அவங்களுக்கு என்னன்னா 2024 வந்த ஓட்டு பெரும்பாலும் முக்குளத்தூர் செக்மெண்ட்ஸ்ல பெருசா ஓட்டு வந்திருக்கு. அந்த ஓட்டு இப்ப வெளில போகுதே அப்படின்ற அந்த அது காப்பாத்திக்கிறது ஒரு எஃபர்ட் அவங்க எடுக்கிறாங்க. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது அதிமுக பாஜகவானது ஒரு செங்குத்து பிளவை நோக்கி செல்கிறதுன்னு அப்படி நம்ம பாத்துக்கலாமா? அந்த கூட்டணி உடையாது. ஏன்னா ரெண்டு சைடுல ஏதோ சைடு அவங்க ரெண்டு பக்கமும் சேர்த்துக்கணும்னு பாக்குறாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல ஒரு சைடு எடுக்கணும். அது அவங்க எடப்பாடி பக்கம் போவதான் வாய்ப்பு அதிகம். ஏன்னா எடப்பாடி பக்கம் கிட்டதான் அந்த கட்சியும் அந்த அமைப்பும் இருக்கு. ஸோ அதெல்லாம் எடப்பாடி தான் போக வாய்ப்பு இருக்கு. அதுல பாஜகவுக்கு சில நஷ்டங்கள் இருக்கு. அவங்க எடுத்த ஓட்டு வெளில போகணும். பட் அவங்க புது ஓட்டு வேற எங்கேதான் வருமா அப்படின்றத அவங்க பாக்குறாங்க. இன்னொன்னு இதை இந்த செங்கோட்டையன் ஆகட்டும், தினகரன், ஓபிஎஸ் இந்த போர்சஸ் வச்சு எடப்பாடி கிட்ட ஒரு பார்கெனிங் கார்டு பண்றாங்க. இப்ப செங்கோட்டையன் வச்சு நம்ம சந்திக்கும் போது ஒருவேளை செங்கோட்டையன் கோரிக்கைகள் ஏற்று நான் அந்த ஆக்ஷன் எடுத்தேன்னா எடப்பாடி நஷ்டம், அப்படி எடுக்கக்கூடாதுன்னு எனக்கு இவ்வளவு சீட்டு கொடுங்க, இந்த மாதிரி ஒரு பார்கெனும் அவங்க பண்ணலாம். அதுதான் பாஜக இந்த ஒரு விஷயத்துல முழுமையாக நம்ப முடியாதுன்றதுதான் என்னுடைய பார்வை. அது ஓபிஎஸ் விஷயத்துல எப்படி அவங்க அப்பாயின்மெண்ட் கொடுக்காம ஓபிஎஸ் வெளில போட்டுன்ற மாதிரி பிஹேவ் பண்ணாங்களோ, எப்படி தினகரன் விஷயத்துல பிஹேவ் பண்ணாங்களோ, அதே மாதிரி செங்கோட்டையன் விஷயத்துல நாளைக்கு பிஹேவ் பண்ணுவாங்க. செங்கோட்டையன் பிஜேபி முழுமையா நம்பக்கூடாதுன்ற மாதிரிதான் என்னோட பார்வை. பட் ஆனால் இப்போதைக்கு அவர் இன்னும் அதிமுக கட்சிக்குள்ளதான் இருக்காரு. உள்ள இருந்து ஃபைட் பண்றதுக்கு பிஜேபி பேக்கிங் நமக்கு இருந்தா பெட்டர்னு நினைச்சு அவர் ட்ரை பண்றாரு. குறிப்பா அவர் மீண்டும் அவர் சொல்கின்ற வார்த்தைகள் அனைத்திலும் வெளியே சென்றவர்களை ஒன்றிணைக்க வேண்டும் என்று சொல்றாரு. அதுல ரொம்ப ஆயத்தமா இருக்கிறாருன்னா அப்போ ஓபிஎஸ், டிடிவி
சசிகலா இவர்களை ஏற்றுக்கொள்ளாத எடப்பாடியை நிச்சயமா வந்து செங்கோட்டையன் அவர்களும் விரும்பவில்லை. இவங்க வந்து தனி அணியா தான் நிக்க போறாங்கன்றது உறுதியான மாதிரி நம்ம பார்க்கலாமா? இல்ல எப்படி இவங்க நிக்க போறாங்கன்றது வந்து அது செகண்டரி. இப்போ வந்து செங்கோட்டையனுக்கும் எடப்பாடிக்கு என்ன பிரச்சனை, இதுதான் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது. வேற ஏதோ பிரச்சனை கூட இருக்கலாம். அவங்க சீனியர் லீடர் எடப்பாடி என்பவர் செங்கோட்டையினால் கட்சிக்குள்ள கொண்டு வரப்பட்டவர் தான். ஒரு காலத்துல செங்கோட்டையின் கார் கதவை திறந்துட்டு எடப்பாடி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இவர் தான் 89 சீட்லாம் வாங்கி, ஏன்னா அந்த கொங்கு மண்டலத்துல பெரிய ஒரு ஃபோர்ஸ் ஆட்டு எம்ஆர் ஜானவரி இவர் முத்துசாமி போன்றவர்கள்லாம். ஸோ 89 எடப்பாடி இவர் தான் சீட் வாங்கி கொடுத்துருப்பாருன்னு டாக் இருக்கு. எடப்பாடி விட பெரிய ஒரு கட்சியில பெரிய பொசிஷன்ல இருந்த செங்கோட்டையன் வந்து இப்ப அவரை விட பெரிய பொசிஷன்ல எடப்பாடி வரும்போது ஒரு சில நெருடல் இருக்கதான் செய்யும். அது மட்டும் இல்ல 2011 ஜெயலலிதா காலத்திலேயே செங்கோட்டையன் வந்து அந்த மந்திரி பதவி கிடைக்காம அது கொஞ்சம் உரம் கட்டப்பட்டார். காரணம் வந்து ஜெயலலிதா சசிகலா அன்னைக்கு பிரிஞ்சு சேர்ந்தாங்கல்ல, அதுல வந்து செங்கோட்டையன் ரோல் இருந்ததுன்றது. சசிகலா திரும்ப உள்ள வந்து செங்கோட்டையனை மார்ஜினைஸ் பண்ற ஆக்ஷன் எடுத்தாங்க. அதுல வந்து ஈரோடுல வந்து சில புது லீடர்ஷிப்ல உருவாக்குனாங்க. அது இந்த கேவி ராமலிங்கம், இந்த கருப்பண்ணன், தோப்பு வெங்கடாச்சலம் இன்னைக்கு திமுக இருக்காரு. இது ஸோ இவங்கள உருவானதால செங்கோட்டையன் வந்து 2016 ஜெயலலிதா ஆட்சிக்கு வரும்போது மந்திரி பதவி கிடைக்கல. இப்போ எடப்பாடி ஆட்சி அமைத்த போது அவர் மந்திரி பதவி கிடைச்சது. ஸோ அந்த மந்திரி பதவி இல்லாததால, அந்த ரிசோர்சஸ் ப்ராப்பரா இல்லாததால தான் செங்கோட்டையன் முதலமைச்சர் பதவி கிடைக்கல. ஆனா எடப்பாடி அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி வந்துட்டாரு. இப்போ அந்த மற்ற லீடர்ஷிப்ஸ் அங்க இருக்கிறதால செங்கோட்டையன் ப்ராப்பரா உள்ள மரியாதை இல்லாட்ட அந்த ஃபீல் கூட இருக்கலாம். அதனாலதான் அவருக்கும் எடப்பாடிக்கும் ஒரு பெரிய ஒரு ஃபிக்ஷன் வந்திருக்கலாம். அந்த லார்ஜர் இஷ்யூ வந்து இந்த அவர் சந்திப்பு நடந்தது உண்மைதான்ற மாதிரி தெரியும். அந்த சந்திப்பு 5 பேர் சொல்றாங்க. அதுல கேபி அன்பழகன் மட்டும் நான் தலைமையுடன் தான் நிற்கிறேன், அவரோட சந்திக்கலாம்னு சொல்லல, தலைமை எடப்பாடியும் தான் நிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஏதோ ஒரு பேப்பர்ல இதை வந்த பார்த்தது உண்மையான இதுன்னு தெரியல, வீடியோ எதுவும் வரல. மற்ற 4 அமைதிதான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா இவர் பேசி அந்த இரவு வந்து நத்தத்துல பிரச்சனை பண்றாரு. நத்தம் விஸ்வநாதன் பக்கத்துலயே நத்தம் விஸ்வநாதன் அந்த சந்திப்பு நடக்கல, செங்கோட்டையன் பண்ற தப்புன்னு எதுவும் வாய்த்திருக்கல. அந்த 5 பேரும் கொஞ்சம் அமைதி காக்கிறாரு. அவங்க வந்து என்ன மைண்ட் செட். ஸோ இந்த சந்திப்பு நடந்திருக்கு. இந்த இப்ப எடப்பாடியுடன் ஏற்கனவே அவருக்கு ஒரு ஃபிக்ஷன் இருந்ததால இந்த இஷ்யூ வெளில கொண்டு வந்தார் செங்கோட்டையன் ஒரு பெரிய ஃபோர்ஸ் கிடையாது. செங்கோட்டையன் நாளைக்கு அதிமுக போனாலே அந்த ஈரோடு வடக்கு பகுதியில் மட்டும் ஒரு சிறிய ஒரு பாதிப்பு இருக்கும் அதிமுக தவிர, மற்ற பெரிய பெரிய பாதிப்பு கொங்கு மண்டலத்தில் இருக்காது. ஆனால் அவர் வைத்த அந்த இஷ்யூ பெருசு. நம்ம ஏன் ஒன்று சேரக்கூடாது. இது வந்து டெல்டாலையும் தென் மாவட்டங்கள்லயும் பெரிய ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும். அது நம்ம கட்சி வந்து இங்க ஒன்றிணைந்து மேல வரணும். அது எடப்பாடியா தடையா இருக்காங்கன்ற அங்க இருக்க நிர்வாகிகள் மத்தியிலே கொஞ்சம் இருக்கும். இதனால்தான் பல எனக்கு கிடைச்ச தகவல் வந்து பல முக்குளத்தோர் ஏரியாஸ்லாம் செங்கோட்டையனுக்கு ஆதரவா போஸ்டர்ல ஓட்டிருக்காங்க. அந்த இஷ்யூ பெருசு. அவருக்கு எந்த காரணம், ஆனா இந்த ஒரு காரணத்தை காட்டி இஷ்யூ ஹைலைட் பண்ணிட்டாரு. பிஜேபியும் அந்த ஒரு எண்ணத்துல இருக்கல, அது பிஜேபியும் அதுக்கு எடுத்துட்டு போறாரு. பட் இது எங்க போய் முடியும்னு தெரியல. எடப்பாடியை பொறுத்தவரை கண்டிப்பா அந்த வெளியே அனுப்பியாரு மீண்டும் சேர்த்துக்க மாட்டாரு. செங்கோட்டையனுக்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டாரு. நிச்சயமாக செங்கோட்டையன் அவர்களுடைய அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை மிக தெளிவா சொன்னீங்க. நம்ம மேலும் ஒரு காணொலியில சந்திக்கலாம்.